புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்கான விடுப்புகளை அனைத்தையும் ரத்து செய்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மே 13ஆம் தேதிக்குள் ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்களுக்கான விடுப்புகள் அனைத்தையும் ரத்து செய்து ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மே 13ஆம் தேதிக்குள் ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நிர்வாகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காதர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்து வருகின்றன. நாடு முழுவதும் மருத்துவ சேவைகள் மற்றும் சுகாதார பணிகள் முடுக்கி வரும் நிலையில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ஜிப்மர் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவசர கால நடவடிக்கையாக விடுப்பில் உள்ள ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு திரும்புமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக பணி விடுப்பில் உள்ள அனைவரும் 13ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்து வருகின்றன. நாடு முழுவதும் மருத்துவ சேவைகள் மற்றும் சுகாதார பணிக்கான முடிவுக்கு வரும் நிலையில் அந்தந்த மாநிலத்தில் உள்ள மருத்துவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று நிறுவியுள்ளன. குறிப்பாக பணி விடுப்பில் உள்ள அனைவரும் 13ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட அனைத்து விடுதிகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அனைத்து ஊழியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்ப வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஊழியர்கள் இந்த 13ஆம் தேதிக்குள் மீண்டும் பணிக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளன. திட்டவட்டமாக இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காதர்.